12வது கேள்வி. ஆரை 2r உடைய ஒரு சீரான ஏகவின வட்டத்தட்டிலிருந்து ஆரை உடைய ஒரு வட்டப்பகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நீக்கப்பட்டுள்ளது. தட்டின் எஞ்சிய பகுதியின் புவியீர்ப்பு மையம் மிக பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இந்த பெரிய வட்டத்தகட்டிலிருந்து மையத்தையும் பரிதியையும் இணைக்கிற மாதிரி வரைஞ்ச ஒரு வட்டம் வடிவமான துண்டு வெட்டி அகற்றப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய வட்டத்தகட்டில் மையத்தையும் பரிதியையும் தொடுற மாதிரி போகிற வட்டப்பரிதியை கொண்ட ஒரு வட்டம் வெட்டி அகற்றப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் ஆரை ஆர், இந்த பெரிய வட்டத்தில் ஆரை 2rன்னு சொல்கிறாங்க. இதில் புவியீர்ப்பு மையம் எதுவாக இருக்குமென்று தான் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் புவியீர்ப்பு மையம் என்னென்னா அந்த புள்ளியில் கட்டி தொங்க விட்டோம்னா அந்த பொருள் கிடையாகவே இருக்கும், எந்த தொய்வும் இல்லாமல் கிடையாகவே இருக்கும். அப்படியா இருக்கிற புள்ளி தான் அந்த உருவத்தில் புவியீர்ப்பு மையம் என்று சொல்கிறோம். அதன்படி பார்த்தோம்னா இந்த உருவத்தில் புவியீர்ப்பு மையம் பொதுவாக எங்கே இருக்குமென்று பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் இந்த வட்டத்துக்குள்ளே ஏதாவது இங்கேயோ ஏதாவது ஒரு புள்ளியில் இருந்ததுண்டா இந்த பக்கம் பாரம் இருக்குது. எனவே கட்டாயம் இந்த பக்கம் தொய்யும். ஏன்னா இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற எந்த புள்ளியும் வராது. இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற எந்த புள்ளியிலையும் புவியீர்ப்பு மையம் இருந்ததுண்டா இந்த பக்கம் பாரம் இருக்கிறதால கட்டாயம் இந்த பக்கம் தொய்யும். எனவே இந்த உருவத்துக்குள்ளே இந்த வட்டி அகற்றப்பட்ட பிரதேசத்துக்குள்ளே எந்த புவியீர்ப்பு மையமும் வராது. இங்கே நடுவில் மையத்தில் வருமானு பார்த்தா இங்கே புவியீர்ப்பு மையம் எப்போ வருமானா இந்த சின்ன வட்டம் வெட்டி அகற்றப்படாமல் இருந்திருந்தால் வந்திருக்கும். ஆனால் வெட்டி அகற்றப்பட்டுட்டு தானே, எனவே இங்கேயும் புவியீர்ப்பு மையம் வராது. எனவே எங்களுக்கு கட்டாயம் தெரியும் புவியீர்ப்பு மையம் இதுக்கு அங்கால ஒரு இடத்துல தான் வரப்போம். அதை எப்படி காண்றேன்னு பார்ப்போம். நாங்கள் பொதுவாக இங்கனைக்கு எடுப்போம் வருதுன்ட்டு, புவியீர்ப்பு மையம் இங்கே வருது, அது ஜி என்று சொல்லுவோம். இந்த தூரத்தை நாங்கள் எக்ஸ்ன்னு எடுப்போம், எக்ஸை தான் நாங்கள் காணணும். அப்போ நாங்கள் ஜி பற்றி திருப்பம் எடுப்போம். எங்களுக்கு தெரியும் திருப்பம் பற்றி திருப்புதிறன் தத்துவம் என்ற என்னது, அட்சரகணித திருப்பங்களின் அட்சரகணித கூட்டுத்தொகை 0. அப்போ 0 சமன் இந்த ஜியிலேருந்து நாங்கள் ஒன்றுக்கும் திருப்பம் எடுக்கோம். அதுக்கு முதல்ல எங்களுக்கு இந்த திருப்பம் எடுக்கிறதுக்கு தேவையான இன்னொன்று வேணும். அது இந்த தகட்டிட திணிவு பற்றி ஏதாவது தந்திருக்காங்களான்னு பார்த்தா அது எதுவும் தந்தில்லை. அப்போ நாங்கள் அலகு பரப்புகிற திணிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் சிக்மாண்டு. அலகு பரப்புகிற திணிவை நாங்கள் சிக்மாண்டு எடுத்துக்கொள்ளும். இந்த வட்டத்தகட்டின் அலகு பரப்புகிற திணிவு சிக்மாண்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளும். அப்போ திருப்பமண்டா என்னது, விசை தாக்கும் புள்ளியிலிருந்து துளை புள்ளிக்கு இடையிலான செங்குத்து தூரம். அப்படி அந்த விசை இங்கே என்னதான் இருக்க போகணும், இங்கே விசை நிறையாகத்தான் இருக்க போகுது. அப்போ நிறை சமன் எம்ஜியாகத்தான் என்னது விசை இருக்க போகுது. இப்போ அதன்படி எங்களுக்கு அலகு பரப்புக்கான திணிவு சிக்மாண்டு தெரியும். நாங்கள் இந்த மாதிரி இந்த புவியீர்ப்பு மைய கேள்விகளில் பொதுவாக செய்கிற முறை ஒன்று இருக்குது. அது என்னென்னா இந்த வட்டம் வெட்டி அகற்றப்பட்டிருக்காட்டி இதில் மொத்த திணிவு என்னதான் இருக்கும் என்று பார்த்தோம்னா மொத்த பரப்பு பை தர 2r வர்க்கமாக இருந்திருக்கும். πr வர்க்கம் ஒரு அலகு பரப்புக்கான திணிவு சிக்மா, இவ்வளோ பரப்புக்கான திணிவு இன்னும் சிக்மாவால் பெருக்குனா மொத்த திணிவு வரும். இதை ஜியால் பெருக்குனா நிறை வரும். இந்த சிக்மாவால் பெருக்குனா இந்த மொத்த வட்டத்தில் நிறை, அதை ஜியால் பெருக்குனா விசை, அதனால் வர விசை வரும். இதை நாங்கள் இன்னும் பெருக்கணும் தூரம். இந்த நான் முதல்ல சுழலை புள்ளி என்னது இது, அதாவது இந்த வெட்டி அகற்றப்பட்டிருக்காட்டி புவியீர்ப்பு மையம் என்னது இந்த புள்ளி. இப்போ இந்த புள்ளிக்கு இடையிலான இந்த திருப்பம் எடுக்கும் இடத்துலேருந்து இந்த புள்ளிக்கான தூரம் எக்ஸ் என்று கொண்டிருக்கோம். அப்போ எக்ஸ் என்று போடுறோம். இதிலிருந்து நாங்கள் இந்த வெட்டி அகற்றின பரப்பு இருக்குது தானே, அதை கழிக்கணும். என்னென்னா வெட்டி அகற்றின பரப்பு எவ்வளவு, πr வர்க்கம் அலகு பரப்புக்கான திணிவு சிக்மா, πr வர்க்கத்துக்கான திணிவுக்கான சிக்மாவில் பெருக்கணும். அதை ஜியால் பெருக்கினா எங்களுக்கு நிறை வரும்.
அதை சுடலை புள்ளிக்கு இடையிலான தூரம் அது என்னது ஆர் சக எக்ஸ். ஆர் சக எக்ஸ். இதில் வந்து நாங்கள் எக்ஸை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை அங்கால கொண்டு போனால் பையார் வர்க்கம் சிக்மா ஜி ஆர் சக எக்ஸ் சமன் பை தர 2 4 ஆர் வர்க்கம் சிக்மா ஜிஎக்ஸ். இதில் சிக்மாவையும் வெட்டலாம், ஜியையும் வெட்டலாம். ஆர் வர்க்கம் பை வெட்டினா எங்களுக்கு வரும் ஆர் சக எக்ஸ் சமன் 4x. இந்த எக்ஸால் அங்கே கழிச்சோம்னா ஆர் சமன் 3x. எனவே எக்ஸ் சமன் r/3 காணப்படும். இது 2r. அப்போ r/3 இந்த மையத்துக்கு மிக அருகில் இருக்கும். அந்த r/3 r/3 அதாவது ஆரைட அரைவாசியில் 3/1 பங்காக இருக்கும். அப்போ இந்த மையத்துக்கு மிக அருகில் உள்ள புள்ளியாக இருக்கும். உருவத்தின்படி எங்களுக்கு மையத்துக்கு மிக அருகில் உள்ள புள்ளி டி என்று தந்திருக்கிறாங்க. அப்போ டியில் தான் எங்களுக்கு புவிப்பு மையம் இருக்கும். எனவே ஆன்சர் 4. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.